இன்பா வணக்கங்க. வணக்கம். முக்கியமான அம்சங்கள் அப்படின்ட்டு இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் கருதுவது என்ன, அதை சொல்லுங்க எங்களுக்கு. உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஒளிபரப்பியிருந்தீங்க, முத்தான 30 திட்டங்கள்னு. சரி, இன்னைக்கு நீங்கள் ஒளிபரப்பியிருந்ததே முத்தான 30 திட்டங்கள். அது உங்களுக்கு ஒளிபரப்பியிருந்தோமா? ஆமாம், சரி. இது சத்தியம் தொலைக்காட்சியில் வந்ததுதான். முத்தான 30 திட்டங்கள்னுட்டு இன்னைக்குள்ள வேளாண் திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு வாரமுமே அக்ரிகல்ச்சருக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் செய்கிறோம். பதிவு பண்ணியிருந்தீங்க. ஓகே. இங்கே நாங்கள் கொடுத்துருக்க இந்த திட்டங்கள் அடிப்படையில் நவீனமான ஒரு களத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு தேடலோடு தான் இந்த திட்டம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. புரியுது. ரெண்டாவது, திமுகவை சார்ந்த அன்பு நண்பர் சொன்னார், எங்களுடைய திட்டத்தை தான் நீங்கள் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்க, பேர் மாற்றம், அது மாடிஃபிகேஷன் கூட சொல்லக்கூடாது, பேர் மாற்றம் பண்ணி நீங்கள் அதை எடுத்து வச்சுருக்கீங்க. அது எப்படி ஒரு நன்னீர் கிணறு தோன்றி அங்கேருந்து எப்படி நம்ம தண்ணி எடுக்க முடியும்? சவுதி அரேபியாவில் பாலைவன நாடு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாலைவன நாடு. அந்த பாலைவன நாட்டில் சொட்டு நீர் பாசனத்தை மையப்படுத்தி இதே நன்னீரை எடுத்து அவர்கள் அங்கே பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான களம் இருக்குது சொட்டு நீர் பாசனத்தில். எனவே அறிவு சார்ந்த களத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது, ஒரு விஞ்ஞான ரீதியான தேடலை நோக்கி நகர்கின்ற பொழுது சிலவற்றை முடித்து காட்ட முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதை எங்களுடைய அந்த ஆட்சியில் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை தேர்ந்தெடுத்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக இந்த திட்டங்களை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இவங்க சொன்னாங்க, அதாவது எங்களுடைய அடையாளங்களைத்தான் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று. தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பல திட்டங்களைத்தான் திராவிட கட்சிகள் தங்களுக்கான நீட்சிகளாக எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கின்றன. இதே உழவர் வேளாண்மை மையப்படுத்தி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளாண்மை மையப்படுத்தி 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உங்களுடைய கையில் தான் ஆட்சிகள் இருந்தது. 60 ஆண்டுகளும் இதே வேளாண்மையை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், கோமணமே இல்லாத நிலையில் அவர் நிற்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுத்ததும் நீங்கள் தான். இப்பொழுது நாங்கள் அதை மாற்றுவதற்கான களத்தை நீங்கள் கடந்த வருடம், அதாவது இவங்களுடைய முதல் பட்ஜெட், இவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட்டில் 34,000 கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கி இருந்தார்கள். இந்த நாங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் 47,000 கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதாவது இவங்களை விட அதிகமாகத்தான் விவசாயத்திற்கு ஒதுக்கி இருக்கிறோம். இங்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் இருந்து அனைத்து களங்களையும். நீங்க சொல்ற கணக்கு கரெக்டா? ஆமா. இன்னைக்கு நீங்க இடைக்கால பட்ஜெட் சொல்றீங்களா? முதலாக இவர் 2021 2022 இவர்கள் தாக்கல் சொன்ன பட்ஜெட்ல. சரியா சார்? கணக்கு கரெக்டா பாருங்க சார். சரி, ஓகே ஓகே, சரி சரி, அது நீங்க பாத்துக்கோங்க. சரி, நீங்க சொல்லுங்க. அப்போ எங்களுடைய இந்த களத்தை பொறுத்த மட்டும் இப்போ எங்களுடைய முதல்வர் அல்லது இந்த வேளாண்மை துறை அமைச்சர் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மக்கள் சார்ந்த களங்களை மையப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலையும் எப்படி எப்படி நம்ம வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் என்கின்ற அடிப்படையில் எல்லா திட்டங்களும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவங்க சொல்றாங்க மாவட்டம் வாரியாக, அதை இன்னைக்கு பிஆர் பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மாவட்டம் வாரியாக நாங்கள் விவசாயிகளுக்கு ஒரு அதாவது நல்ல விவசாயிகளுக்கு நாங்கள் அதற்கான பரிசுகள் கொடுத்தோம்னு. வெற்றி. ஆமா, அதை இவங்க மாவட்ட வாரியா கொடுத்தாங்க. குடியரசு தினத்தன்று தேடி எடுத்து கொடுத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இங்க நாங்க அதை மையப்படுத்திய களத்தோடு பயணிக்கல. அதாவது விவசாயத்தில் புரட்சியை பயணக்கூடியவர்களை தேடி எடுத்து அதற்கான விருதுகள் கொடுப்பதற்கான ஒரு பட்டியலை தான் நாங்கள் இங்கே அறிவித்திருக்கின்றோம். அதை மையப்படுத்தி தான் இந்த விருது களங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்கங்கள், அதாவது சிறுதானியங்கள், அதுபோல பார்த்தீங்கன்னா குறுதானியங்கள், தன்னிறவு இயக்கம், ஏஏ உழவு, அந்த செயலி மூலம் உழவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய களம். ஒருவேளை இவர்கள் குறிப்பிடுவது போல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என்றால் அந்த உழவர் சந்தை, ஏன்னா அது ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். உழவர் சந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது. ஆனால் அந்த உழவர் சந்தை செயல்படுத்தப்பட்ட அந்த நடைமுறைகள் சரியாக செயல்படுத்தப்பட்டதா என்றால் அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இந்த உழவர் சந்தைகளை கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பின்பு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உழவர் சந்தைக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்ததான களம் இல்லை. எனவே அந்த உழவர் சந்தை அந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு களமாக இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். அதில் நாங்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை. உழவர் சந்தை என்று தான் நாங்கள் வைத்திருக்கிறோமே தவிர வேறு எந்த மாற்றமும் செய்யவில்லை. எனவே இங்கு ஒவ்வொரு ஆட்சியுமே இன்னொரு ஆட்சியில் அவர்கள் விட்டு போன பல திட்டங்கள் இருக்கக்கூடிய களங்கள் இருக்கும். அதை அவர்கள் அடுத்த ஆட்சியில் வரக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய களங்கள் இருக்கின்றன.
இவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கிராமம் ஒரு பயிர் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 15,280 கிராமங்களுக்கு நாங்கள் தன்னிறைவு கொடுப்போம் என்று கடந்த ஆட்சியில் இவர்களால் சொல்லப்பட்டது. எத்தனை கிராமங்களுக்கு இவர்களால் தன்னிறைவு கொடுக்கப்பட்டது என்பதை நிரூபிக்க முடியும் என்றால் 0 தான் சொல்ல முடியும். இல்லை, எந்த கிராமங்களிலும் விவசாயத்திற்கான தன்னிறைவு எடுத்து வைக்கப்படவில்லை. நெல் கொள்முதலில் 40 to 100 ரூபாய் வரை நீங்கள் லஞ்சம் வாங்கியதாக இருக்கிறது. அதுபோல மானிய முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. தரமற்ற உரங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆட்சியில். பயிர் காப்பீடு என்கின்ற மோசடி திட்டங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இவைகள் அனைத்துமே திமுகவின் ஆட்சியில் அரங்கேறி இருக்கிறது. இவைகள் இல்லாத ஒரு திட்டத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய முதல் களம். ஒருவேளை இந்த திட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் சில கருத்துக்கள் எடுத்து வைக்கலாம். அவைகள் சேர்க்கப்படக்கூடிய களங்கள் எங்களுடைய அடுத்த திட்டங்களில் நாங்கள் அதை சேர்த்து கொண்டு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். 2 விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். உங்ககிட்ட நீங்க சொன்னதுல தவறான தகவல். ஒன்று, இந்த பயிர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது அது யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேர்ந்து பண்ணுறது. அதில் எந்த மோசடியும் நடந்ததாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கேயும் புகார் எதுவும் பதிவாகலை அதில் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இரண்டாவது, நீங்கள் உரம் போலி உரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி எங்கேயாச்சும் பதிவாகி இருக்கான்னு தெரியல. உரம் ஆன்லைனில் தானே சார் ஸ்டோரேஜ் எல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது. தரமற்ற உரம், போலி உரங்கள்ல தரமற்ற விவசாயிகள் பேரில் உரம் விற்கிறதா சொல்லிட்டு அது தொழிற்சாலை பயன்பாடுகளை கடத்தப்படுவது மிக அதிகமாக நடக்கும். சமீபத்தில் கோயம்புத்தூர்ல 3 ஃபேக்டரியை பிடிச்சோம். அந்த யூரியா வாங்கி லிக்விட் கவர்மெண்டே தானே பிடிச்சது. ஆமா, நாங்க புகார் பண்ணி தான் பிடிச்சாங்க. புரியுது. அது 5 வருஷம் வர தொழிற்சாலை. விவசாயிகளுக்கு போலி உரம் விநியோகம் தரமற்ற உரம் விநியோகிக்கிறாங்க. அதுல எல்லாம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த முறை விநியோகிக்கப்பட்ட உரங்களை தரமே இல்லை, மண்ணை கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற புகார் எல்லாமே இருந்துச்சு. என்ன ஒரு பெரிய சோதனைனா, அந்த லேப் எங்கன்னா அக்மார்க் லேப் வேளாண்மைத்துறை எடுத்தா கொண்டு போகணும். அவங்க பொருளை கொண்டு போய் நாங்கள் அவிகிட்டே கொடுத்து சோதனை பண்ணும் போது சரியா தான் இருக்குன்னு சான்று கொடுத்துறாங்க. அதனால நிரூபிக்க முடியாம போச்சு. எங்கிட்ட ஒரு லேப் இல்லை, அதனால நாங்கள் நிரூபிக்க முடியும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சார், பாமக எப்பவுமே ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இயக்கம் சார். அது ஐயா வெளியிட்டாலும் சரி, அன்புமணி வெளியிட்டாலும் சரி. இன்னைக்கு இந்த பட்ஜெட் குறித்து திரு அன்புமணி வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அறிவிப்புகளின் நீட்சியாகவே இந்த பட்ஜெட் இருக்குது, இதில் எந்த புதிய அறிவிப்புகளும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நீங்கள் ஃபண்டையும் குறைச்சி தான் இருக்கிறீங்க. உங்கள் ஐயா சொன்னாங்க ஃபண்டை எல்லாம் குறைச்சி பண்ணியிருக்கா அப்படின்னு. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் ஒரு வரமுறை இருந்தது, அது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% ஒரு கமிஷன், அது பார்ட்டி ஃபண்டு அல்லது வேறு ஏதோ ஒரு கமிஷன், அது தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்கள்லையும் ஒரு லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த லீக்கேஜ் சென்றுக்கிட்டே இருந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு அது பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் இவங்க கட்சிக்குன்னு கூட சொல்லலை, எங்கேயோ ஒரு இடத்துக்கு அது பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் அதை குறைச்சி அறிவிச்சிருக்கோம்னா எங்களால் இந்த அளவுக்குள் அதை செயல்படுத்த முடியுங்கிற ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வருவோமாங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆனால் வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அது மாதிரி இது எங்களால் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால இந்த திட்டங்களில் குறைக்கப்பட்டிருக்கிறன்னா கண்டிப்பாக அந்த அறிவு சார்ந்தவர்கள், இப்போ சொன்னாங்க விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள்லாம் விசாரித்து தான் அவங்க அந்த ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்து நிர்ணயிக்க முடியும். எனவே இந்த பட்ஜெட்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறது சரியாக தான் நாங்கள் சொல்லியிருக்கோன்னுட்டு ஒரு தெளிவானது. அதே மாதிரி அண்ணன் சொன்னார், நீங்க வாழை மரத்துக்கு முட்டு கொடுத்தவங்க நெல்லுக்கு முட்டு கொடுப்பீங்களா? நீங்க அறிவை இல்ல நீங்க அறிவை கடன் வாங்குகிறீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த அறிவை நாங்கள் எப்படி கடன் வாங்க முடியும்? வாழை மரத்துக்கு தான் முட்டு கொடுக்க முடியுமே தவிர நெல்லுக்கு முட்டு கொடுக்க முடியாது. நெல்லுக்கு முட்டு கொடுக்க முடியாது. அப்ப நாங்க இந்த அறிவை எங்களால் கடன் வாங்க முடியாது. எனவே உங்களுடைய அறிவு எப்படி இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய பட்ஜெட்டையும் உங்களுடைய தலைவர்கள் என்னெல்லாம் தொகுத்து வழங்குகிறார்களோ அதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்கான உண்மை தெரியும். முட்டு கொடுக்கிறது சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஐயா சொன்னாங்க, ரவீந்திரன் ஐயா சொன்னாங்க, ஒரு வாழை மரத்துக்கு முட்டு கொடுத்தால் அந்த காப்பி அந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதைத்தான் அவங்க எடுத்து சொன்னாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அது இருக்கக்கூடியதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம நையாண்டி பண்றதுக்கோ அதில் நம்ம விமர்சனம் பண்றதுக்கோ ஒன்றும் இல்லை.
இங்க நம்ம தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் வேளாண் துறை சார்ந்து நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை களங்களுமே மிக சிறப்பாக இருக்கிறது. மாணவர்களை மையப்படுத்தி 5 வேளாண் கல்லூரிகள் அமைப்பதற்கான களத்தை கூட மிக தெளிவாக எடுத்து வைத்துதான் இந்த பட்ஜெட்டை நாங்கள் உருவாக்கிறோம். அது மகளிர் வெற்றி, அதாவது வான்வெளி மகளிர் திட்டம்னு ஒன்று இருக்கு. அதாவது ட்ரோன் பயிற்சி கொடுத்து அவங்களை அந்த ட்ரோன் பயிற்சியின் மூலம் அவர்களையும் விவசாயத்தில் பயணிக்கக்கூடிய, மொட்டை மாடியில் அந்த நவீன காலங்களில் இப்போல்லாம் சீனா போன்ற இடங்களில் எல்லாம் மொட்டை மாடிகளில் அந்த பயிர் வளர்க்கக்கூடிய களங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் எடுத்து வைத்து ஒரு நவீனத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறோம். நான் முதலில் சொன்னதான் திருப்பியும் எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை அதில் ஒரு ஏற்றங்கள் ஒரு இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது முதலாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டம், நாங்கள் 6 மாதம் அவகாசம் கேட்டிருந்தால் கூட எங்களுடைய செயல்பாடுகளை மிக தொலைநோக்கோடு எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் ஒருவேளை மனித இயல்பு தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நாங்கள் அடுத்த முறை அதை நாங்கள் சரி செய்து கொண்டு எங்களுடைய பயணங்களை தொடர்வதற்கு அது சரியாக இருக்கும்.